السلام عليكم ورحمة الله وبركاته. وعن عبد الله بن عمرو رضي الله تعالى عنه அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ கௌமன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தை பார்த்தார்கள். வஅகாபுஹும் தலூஹு, அவர்கள் ஒழு செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மக்களை பார்த்தாங்க, அவங்களுடைய குதிங்கால்களில் தண்ணி படாமல் இருந்துச்சு. இதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபகால லில் அஅகாபி மினன் நார், இப்படி குதிங்கால்களில் ஒழுங்காக தண்ணி படாமல் கழுவக்கூடியவர்களுக்கு குதிங்கால்களை நரகம் தீண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அஸ்பிகில் உதுவை நீங்கள் பூரணமாக செய்து கொள்ளுங்கள், முழுமையாக செய்யுங்க, குறையில்லாமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உதுவை எந்த விதமான குறைகளும் இல்லாமல், எந்த உறுப்பையும் கழுவாமல் விட்டுறாமல் சரியான முறையில் பார்த்து பேணுதலாக எச்சரிக்கையோடு அதை செய்யணும். ஒழுவை முழுமையாக செய்வதற்கு நிறைய நன்மைகள் இருப்பதாக ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்க முடியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் கேட்டாங்க, அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹத்தாயா வ யர்ஃபஉ பிஹி தரஜாத், உங்களுடைய பாவங்களை அழித்து உங்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடிய ஒரு நன்மையான காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று கேட்டார்கள். காலு பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதர் அவர்களே அவசியம் சொல்லுங்கள் அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 காரியத்தை சொன்னாங்க. ஒன்று, இஸ்பாகுல் உலூஹி அலல் மகாரிஹி, ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒதுவை முழுமையாக செய்தல், பூர்த்தியாக செய்தல். வ கஸ்ரத்துல் ஹுதா இலல் மசாஜித், பள்ளிக்கு அதிகமாக காலால் நடந்து வர்றது. வ இன்திலாரு ஸலாத்தி பஅத ஸலா, ஒரு தொழுகைக்கு பின்னால் இன்னொரு தொழுகைக்காக காத்திருக்குதல். இந்த 3 காரியங்களும் உங்களுக்கு பாவங்களை அழித்துவிடும், அந்தஸ்தை உயர்த்தும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ ஒழுவை முழுமையாக கம்ப்ளீட்டாக செய்யணும். அதனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, அந்தஸ்து உயர்த்தப்படுது. அதனால்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மரண வேளையில் இருந்த அந்த நேரத்தில் தன்னுடைய மகனாருக்கு செய்த சில உபதேசங்கள் கிதாபுகளில் இடம்பெற்று இருக்கிறது. தன்னுடைய மகனை பார்த்து சொன்னாங்களாம், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா, ஐ புனை அலைக பி ஹிஸாலில் ஈமான், என்னுடைய அருமை மகனே, ஈமானுடைய பண்புகளை நீ உனக்கு அவசியமாக்கிக்கொள். ஈமானுடைய பண்பு என்னன்னு கேட்டாங்க அவங்களுடைய மகனார். அப்போ சொன்னாங்க, அஸ்ஸௌமு ஃபி ஷித்தத்தில் ஹர் ஐயாமு ஸைஃப், ரொம்ப கடுமையாக வெயிலடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த நாளில் நீ நோன்பு வைக்கிறது, இது ஈமானுடைய பண்பு. அதாவது ரொம்ப சிரமமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறது, இது ஈமானுடைய பண்பு. ஓ கத்லுல் அஅதாஇ பிஸ்ஸைஃப், போர்க்களத்தில் எதிரிகளை சந்தித்து அவர்களை எதிர்த்து போராடுவது. ஓ சபரு அலல் முசீபா, உனக்கு ஏதாவது சோதனை வரும்பொழுது அதில் பொறுமையாக இருக்கிறது. ஓ இஸ்பாகுல் உலூஇ ஃபில் யௌமி ஷாத்தி, ரொம்ப குளிர்காலத்தில் ஒழுவை முழுமையாக கம்ப்ளீட்டாக அதனுடைய எல்லா விஷயங்களையும் பேணி செய்கிறது அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மரண நேரத்தில் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களாக கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒழுவை முழுமையாக செய்வதனால் அதாவது பாவங்கள் மன்னிக்கப்படுது. ரெண்டாவது, மறுமையில் எந்தெந்த உறுப்புகளில் தண்ணி பட்டுச்சோ அந்த உறுப்புகள் ஒளியால் மின்னக்கூடியதாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன உம்மத்தி யஅதூன யௌமல் கியாமத்தி குர்ரம் முஹஜ்ஜலீன் மின் ஆசாரில் உலு, என்னுடைய உம்மத்துமார்கள், என்னுடைய சமுதாயத்தவர்கள் அவங்க ஒது செய்த காரணத்தினால அதனுடைய அடையாளங்கள் அவங்களுடைய உறுப்புகளில் தெரியும். அவங்களுடைய முகத்தில், அவங்களுடைய கையில், அவங்களுடைய கால்களில் எங்கெங்கே ஒழு செய்யும்போது தண்ணி பட்டுச்சோ அந்த இடங்கள்லாம் ஒளியால் அப்படி பிரகாசிக்கும், மின்னும். அதை வச்சு இவங்களாம் என்னுடைய உம்மத்துன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். அப்போது எந்த மக்கள் ஒழுவே செய்யாமல் இருக்கிறாங்களோ அவங்க தனியாக தெரிய மாட்டாங்க, மக்களோடு மக்களாக இருப்பாங்க. உம்மத்தே முஹம்மதியா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து அப்படிங்கிறதுக்கு அதுதான் அடையாளம். அப்போ அது ஒழு செய்யாதவங்களுக்கு அந்த அடையாளம் இருக்காதுன்னு விளங்குது. அப்போ ஒழு செய்யும் பொழுது
எங்கெங்கே தண்ணி படிச்சோ அந்த இடத்துலலாம் மறுமை நாளில் வந்து ஒளியால் பிரகாசிக்கும். அது என்னுடைய உம்மத்துங்கிறதுக்கு அடையாளம். எனவே மின்கும் ஐயுத்தீல குர்ரத்தஹு ஃபல்யஃபஅல், எங்கெங்கே தண்ணி படுதோ அந்த இடத்துல வந்து ஒளி கிடைக்கும். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அதிகமாக ஒழு செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போது ஒழுவை முழுமையாக செய்யணும், பூர்த்தியாக செய்யணும். முழுமையாக செய்தல் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தத்தை இமாம்கள் எழுதுகிறாங்க. ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த உறுப்பையும் விடாமல், எந்த உறுப்புலையும் தண்ணி படாமல் விட்டுறக்கூடாது. முழுமையாக எல்லாத்தையும் கழுக வேண்டிய எல்லா உறுப்பையும் சரியாக கழுவணும். இதுதான் அந்த வார்த்தைக்கான பொருள். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் வந்து இதே வார்த்தையை ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அஸ்பக அலைக்கும் நிஅமஹு லாஹிரத்தம் வ பாத்தினா, உங்கள் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிரங்கமாகவும் மறைவாகவும் உங்கள் மீது நியமத்துக்களை அல்லாஹு தஆலா முழுமையாக செய்திருக்கிறான் அப்படின்னு ஒரு வசனத்தில் அல்லாஹ் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறான். முழுமையாக செய்கிறது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது. ஒழுவை செய்யும் பொழுது எந்த உறுப்புலையும் தண்ணி படாமல் போயிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, அந்த குதிங்காலில் தண்ணி படாமல் இருந்த மக்களை பார்த்து இந்த குதிங்கால்களை நரகம் தீண்டும் அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போயிட்டுருக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு பயணத்தினுடைய இடையில தான் இந்த சம்பவம் நடக்குது. தொழுக வேண்டிய நேரம் வருது. மக்கள்லாம் ஒழுவு செஞ்சிட்ருக்குறாங்க. தொழுக நேரம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது ஜமாத்து தவறிடக்கூடாதோ அப்படிங்கிறதுக்காகவோ மக்கள் வந்து வேகமாக ஒழுவு செய்கிறாங்க. அப்படி ஒழுவு செய்யும் பொழுது காலை ஒழுங்காக கழுவல, குதிங்கால்களை தண்ணி படாமல் இருக்குது. இந்த காட்சியை பார்த்து விட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஒழுவு செய்யும் பொழுது அந்த பகுதியில் தண்ணி படலையா அந்த பகுதியை நரகம் தீண்டும் அப்படின்னாங்க. அதனால் வந்து வெறுமனே தொழுக கூடாமல் போயிடும் அப்படிங்கிறத தாண்டி அது நரகத்தினுடைய வேதனைக்கும் காரணமாக அமைஞ்சிரும் அப்படிங்கிறத நாம் வந்து விளங்கணும். அதனால் வந்து எந்த அவசரத்தோடும் நாம் ஒழு செய்யக்கூடாது. ஜமாத்து தவறி போனாலும் பரவாயில்லை, ஒருவேளை நேரம் தவறி போனாலுமே பரவாயில்லை, அதுக்காக ஒழுவ குறையோடு செஞ்சிடக்கூடாது. தொழுகை கூடாமல் போயிடும், அது வேதனைக்கும் காரணமாக அமைஞ்சிரும். அதனால் வந்து அவசரமாக ஒழுவு செய்யாமல் கழுக வேண்டிய உறுப்புக்களை முழுமையாக கழுவி ஒழுவு செய்கிறது, இதுதான் வந்து முழுமையாக செய்தல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒழுவில் இருக்கக்கூடிய சுன்னத்தான விஷயங்களை பேணி செய்கிறது. ஒழுவில் ஃபரதான விஷயங்கள் இருக்குது. ஃபரதான விஷயங்கள் 4 நமக்கு தெரியும். முகத்தை கழுவுறது, கையை கழுவுறது, தலைக்கு மசகு செய்கிறது, காலை கழுவுறது. இந்த 4ம் ஃபரது. இந்த 4ல் ஒன்று விட்டுட்டாலும் ஒழுவே கூடாமல் போயிடும். இந்த 4 தாண்டி இருக்கக்கூடிய வாய் கொப்பளிக்கிறது, மிஸ்வாக்கு செய்கிறது, காதுக்கு மசகு செய்கிறது, இதெல்லாம் சுன்னத்தான விஷயங்கள். இந்த சுன்னத்தான விஷயங்களையும் ஒருத்தர் பேணி செய்யணும். ஒழுவு செய்யும் பொழுது ஒரு தடவை உறுப்புகளை கழுவுறது ஃபரது, ஒன்றை தாண்டி 2-3 தடவை செய்கிறது சுன்னத். இந்த சுன்னத்துக்கள் எல்லாம் ஒருத்தர் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் தான் ஒழுவை முழுமையாக செய்கிறார் என்பது பொருள். அப்போ அந்த முழுமையாக செய்யக்கூடிய நன்மைகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் ஒழுவினுடைய சுன்னத்துக்களை எல்லாம் பேணி செய்யணும். தண்ணி படக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு சிரமம் இருந்தாலும் அதை முழுமையாக செய்யணும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, முன்னாடி படித்த ஹதீஸில், இஸ்பாகுல் உலூஇ அலல் மக்காரிஹி, சிரமமாக இருக்கக்கூடிய நேரத்தில் உலூ முழுமையாக செய்கிறது. இப்போது வெயில் காலத்தில் உலூ செய்கிறது நமக்கு பெரிய சிரமமாக இருக்காது. ஆனால் குளிர்காலத்தில் ரொம்ப குளிர் அடிக்கக்கூடிய நேரத்தில் வந்து தண்ணி உடம்புல ஊற்றுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு தடவை கழுவுறதே கஷ்டம். ஆனால் அந்த நேரத்துலையும் ஒருத்தர் 3 தடவை கழுவுறாரு அப்படின்னா அது அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அதனால் வந்து உதவு செய்யும் பொழுது எந்த உறுப்புகளையும் குறை வைக்காமல் செய்யணும், சுன்னத்துகளையும் பேணி செய்யணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதுவை முழுமையாக செய்யக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.